ஒரு பொம்பளை புள்ள காவல்துறை ஃபெயிலியரால இறந்திருக்குது. வேற என்ன சொல்றீங்க? விளையாட்டு கொடுத்த அந்த கொடுமையா? அந்த காவல்துறை முதல்வர் பேசிட்டாரா? விவாதமா கொண்டு போறது ஒரே ஒரு விஷயம் பண்ணுவாங்க. திமுக நிர்வாகி 2.5 வயசு குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அது சீசர் வந்து செத்து போச்சு. பதில் இல்ல. திமுக காரன் பண்ற அட்ராசிட்டிஸ் ஒரு வீடியோவே வருது. 5 ஆண்டுல 40,000 போக்சோ வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. நம்ம குழந்தைங்க அந்த லட்சத்துல பாதுகாப்புல இருக்கு. இதுக்கு ஒரு அறிக்கை கிடையாது. தமிழகத்துல இப்ப சொன்ன மாதிரி 40,000 போக்சோ வழக்குகள் குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்காக பதியப்பட்டிருக்கு. 109% 109 விழுக்காடு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கிறதா பதியப்பட்டிருக்கு. 103 கோடி ரூபாய் 2023 வரைக்கும் 103 கோடி ரூபாய் குழந்தைகளுக்கு போக்சோல இழப்பீடா மட்டும் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா 21 கோர்ட்ல 20 கோர்ட்ல போக்சோவோட கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்றதே கிடையாது. இப்படி ஒரு ஆட்சி இருந்தா பாதுகாப்பு எப்படி இருக்கும்? பாதுகாப்பு இல்லைன்னா பெண்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்? எப்படி மாநிலம் வளரும்? பெண்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி திரும்ப கொண்டு போய் கிச்சனுக்குள்ள அடைக்கிற வேலையை ஒரு கட்சி ஆர்கனைஸா பண்ணிட்டு இருக்கு. அதை நம்ம யாரும் நோட் பண்ணவே இல்லைன்றதான் இங்க பெரிய அவலமே. பசங்களுக்கு படிப்பு எந்த பாராமீட்டர்ஸ்லயும் தமிழக கல்வி நல்லா இல்லைங்க. தயவு செய்து யாராவது தமிழகம் நல்லா இருக்கு சொன்னா ஒத்துக்காதீங்க, நம்பாதீங்க. தமிழகத்துல ஏசர் ரிப்போர்ட் ஆனுவல் எஜுகேஷன் ரிப்போர்ட்னு போடுறாங்க எல்லா மாநிலத்திலும். தமிழகம் வரலாறு காணாத அளவுல எல்லா பாராமீட்டர்ஸ்லயும் தெரிஞ்சிருக்கு. நான் டேட்டா தரங்க போடுங்க. எல்லா பாராமீட்டர்ஸும் தெரிஞ்சிருக்கு. ஹேண்ட்ஸ் ரிப்போர்ட் ஒன்று எடுக்கிறாங்க. தமிழகத்துல டிராப் அவுட் 0% இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நேஷனல் டிராப் அவுட் லெவல் 0.3%. ஆனா இன்னைக்கு தமிழகம் 2.7 2.8% டிராப் அவுட் வளர்ந்திருக்கு. அந்த டிராப் அவுட்டுக்கும் சேர்ந்து ஒரு திட்டம் எழுத வேண்டிய நிலையில தாவேகா வந்து நிக்குதுன்னா இந்த கொடுமை யோசிச்சு பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல 25% கடந்த ஒரு ஆண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல 25% ஆந்திராக்கு மட்டும் போயிருக்கு. டாப் 60% 3 மாநிலம் ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா பிரிச்சிருக்கு. தமிழகம் வெறும் 4% இன்வெஸ்ட்மெண்ட். 80% FDI 4 மாநிலம் பிரிச்சிருக்கு. தமிழகத்துக்கு அதுல பங்கே இல்லை. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் எல்லா கம்பெனியும் ஹோம்ஸ் வாங்குறது ஃபாக்ஸ்கான்ல இருந்து ஹவுஸ் ரெக்கார்ட் ஏர்போர்ட்ல இருந்து ஆந்திரா போயிட்டு இருக்கு. ஆந்திரா ஏஐ யூனிவர்சிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. குவாண்டம் வேலி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. தமிழகத்துக்கு ஒண்ணுமே வரலனா தமிழகத்தில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? அந்த ஹாங்சாங் கம்பெனி 1800 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல 20,000 வேலை இப்படி தமிழ்நாட்டு விட்டு போச்சு ஆந்திர பிரதேசத்துக்கு. அதை பத்தி ஒரு வெள்ளரிக்கை. பள்ளி மாணவர்கள்ல 9% குடி போதைக்கு அடிமையா இருக்காங்க. தொட்டு பார்க்கறது குடிச்சு பார்க்கறது இல்ல, அடிக்டட். 56% குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் திருமணங்கள் அதிகரிச்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க ஏதோ ஒரிஷா பீகார்னு போடாதீங்க. நம்ம தமிழ்நாட்டுல கடந்த 4 வருஷத்துல நடந்த அநியாயங்களை பேசிட்டு இருக்கேன். குழந்தைகளை படிக்க விட மாட்டீங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு, வெளியில போனா பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு, ஆம்பளை பசங்க ராபிடோ ஓட்டினா கூட பின்னாடி இருக்கும், ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. அந்த லெவல்ல இருக்கு சட்டம் வந்து. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா நீங்க அவிட்டு விட்டு இருக்க போதை. டாஸ்மார்க் ஒரு பக்கம் கல்லா கட்டணும். டாஸ்மார்க்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரிவ்யூ மீட்டிங் நடக்கும். திமுக BLA மீட்டிங்ஸ்ல பீர் பாட்டிலோட கூட்டம் நடக்கும். இது பத்தாம கள்ளச்சாராயம் நடக்கும். அதுல கள்ளக்குறிச்சியில சாவு நடக்கும். அங்க முதல்ல துணை முதல்வர் போக மாட்டாங்க. அது பத்தாம தெருக்கு கஞ்சா கிடைக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி பேர் தெரியாத போதைப் பொருள் உள்ள விற்பான். விக்ரம் யாருன்னு கேட்டா திமுக அயலக செயலாளர். இதை கேட்கறதுக்கு இங்க ஆள் இல்ல. இந்த போதைப் பொருள் என் மக்களையும் மாணவனையும் மிருகமா மாத்திக்கிட்டு இருக்கு. அதன் வெளிப்பாடு தான் இங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்கள். 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு, 70 வயசு பாட்டிக்கு பாதுகாப்பு. என்ன நாடு இது? எங்க கொண்டு போய் பாடிருக்கீங்க தமிழ்நாட்டை? இப்படி எல்லாத்தையும் கெடுத்து மாணவர்கள் இளைஞர்களுடைய தலையெழுத்தை நாசமாக்கி சூனியம் பண்ணி வச்சுட்டு 2.0 கேட்கிறாருங்க. இதுக்கு மேல என்ன பண்றது காத்திருக்கீங்கன்னு தெரியல.